சிம்பிளான சப்பாத்தி சால்னா. இத நீங்க பரோட்டா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதில பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு, அது நல்லா வாசனையா வரும். அதுக்கப்புறம் வெங்காயத்த போட்டுக்கோங்க. வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்த நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 3 வாசத்துக்காக பச்சை கொஞ்சோண்டு மிளகா, கருவேப்பில. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது இந்த டைமில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் நம்ம தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 3 சின்ன சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிக்கணும். நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலாஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். எங்ககிட்ட காலி ஆகிடுச்சு, அதனால் நான் கடை மசாலா தூள் போட்டுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே இறக்கிடுங்க. அவ்வளோதான்.